அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதயறிவுராய். அம்பரம் ஊடரு தோங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய். செம்போர் கழலடே செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உறங்கிலோரெம்பவாய். ராமகிருஷ்ணரி இந்த 17வது பாசுரத்தில் ஆண்டாள் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறார். திருப்பாவையில் வாமன அவதாரத்தை 3 பாசுரங்களில் சிறப்பாக பாடுகிறாள். இந்த அவதாரத்தை அவள் சிறப்பிக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்ற 3வது பாடலிலும், இந்த பாடலிலும் 24வது பாடலிலும் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று சொல்கிறாள். அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான். இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக அவனை ஆட்கொண்டார். திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. இந்த பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவு பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளுடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட யசோதையே, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீ எழ வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே, நீ கண்விழிக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்தில் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்கா. மற்ற பாசுரத்துலலாம் தோழிகளை எழுப்பினா, இப்போ பகவானை எழுப்புறான். அவளோட மனசை பார்த்தீங்களா, முதல்ல பகவானை எழுப்பலை, எல்லோரையும் எழுப்பிட்டு அப்புறம் பகவானை எழுப்பி அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான். இந்த மார்கழி மாதத்தில் நம்ம கிருஷ்ணனுடைய திருவடியை